Hi friends, welcome to Flames to Fashion. Today day 69. Actually today's day 70. ஒரு ட்ரிப்புனால ஒன் டே வந்து நமக்கு தள்ளி போனதால இன்றைக்கி டே 69. அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற saree பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த saree தான். இது வந்து ராமர் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த saree. அப்பர் பார்டர் லோயர் பார்டர் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஒரு சீசனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒன் இயர்க்குள்ளர இந்த மாதிரி காட்டன் வித் எம்ப்ராய்டரி saree வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சதுனால நான் போகும்போதெல்லாம் அந்த கலர் எனக்கு பிடிச்சதுனாலே வந்து இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 சாரியே என்னமோ ஒரு அக்கேஷன் விட்டு இப்போது எப்படி அப்படின்னாக்கா நியூ இயருக்கு, அடுத்து என்னுடைய மார்ச்சில் என்னுடைய பர்த்டே வருது, அதுக்கு அடுத்து என் பையனுடைய பிறந்த நாளுக்கு, அடுத்து ஸ்கூல் ரீஓப்பனிங்க்கு, அடுத்து தீபாவளிக்கு அப்படின்னு ஒரு 6 saree வந்து இதே மாதிரி saree வந்து நான் எடுத்தேன். அது எடுத்ததுமே அந்த saree வந்து எல்லாமே வந்து அவ்வளோ உனக்கு மட்டும் எங்கேருந்து இந்த மாதிரி sarees கிடைக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. பட்டு எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சது எல்லாமே. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காட்டன் saree தான், உங்களுக்கு ஃபுல் காட்டன் saree தான் இது. இதில் வந்து எம்ப்ராய்டரி போட்டு ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் இந்த சாரியில். இந்த ராமர் க்ரீனும் அப்படி எடுத்து கொடுக்கும், ப்ளஸ் இந்த ஒர்க்கும் வந்து உங்களுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன மைனூட்டு ஒர்க்கு, எம்ப்ராய்டரி மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான். ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தாமரை பூ மாதிரி போட்டிருக்காங்களா, அதில் லீஃப் மாதிரி வருதுங்களா, அது அப்படியே எலாபரேட் ஆகி வந்திருக்கும் அந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு. இது அப்படியே saree ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இந்த எம்ப்ராய்டரி. கீழே எம்ப்ராய்டரி ப்ளஸ் saree ஃபுல்லாகவே இந்த குட்டி குட்டி லீவ்ஸ் புட்டாஸ் போட்டு அதில் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. saree செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படியே அது மட்டும் saree ஃபுல்லாகவே இந்த எம்ப்ராய்டரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ இந்த கலருக்கும் அந்த காம்பினேஷனுக்கும் செம்மையாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. சில சாரீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும்தான் அந்த எம்ப்ராய்டரி இருக்கும். பட் இந்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் பல்லு வருது இல்லைங்களா, அது வரைக்குமே அந்த எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதில் இதுக்கு வந்து ப்ளவுஸ் டிசைன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரெடிமேட் எம்ப்ராய்டரி இதிலே வந்துருந்துச்சு. அந்த ப்ளவுஸ்லேயே வந்து அவங்களே ரெடிமேட் எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. அதை நான் என் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் நெக்கு வந்து அகலமாக இருந்துச்சு, பட் அதை வந்து நான் வந்து என் ஷேப்புக்கு ஆல்ட்ரு பண்ணி அதை என்னுடைய நெக்கு அளவு கட் பண்ணி அதை அழகாக நான் தைச்சிட்டேன். பேக்கில் ஃபுல்லாகவுமே இந்த எம்ப்ராய்டரி வந்துருக்குது. இப்போ உங்களுக்கு கையிலையும் அந்த மாதிரி அவங்க எம்ப்ராய்டரி கொடுத்துட்டாங்க. நான் கீழே ஹேங்கிங்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த எம்டியாக இருக்குமேன்றதை கிராஸில் வந்து அந்த லேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது உங்களுக்கு ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சாரியும் ப்ளவுஸையும் கொண்டு போய் எம்டி சாரீ வந்து ப்ளவுஸ் வந்து எம்டியாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அதை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சாரியில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி அவங்களே எம்ப்ராய்டரி போட்டு தராங்க. இப்போ ரீசெண்டாக அதுதான். பட் ஆரி ஒர்க்கு ரொம்ப காஸ்ட் அதிகம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இப்போ வந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்கா மெஷின் எம்ப்ராய்டரி தான். அது ஆரி ஒர்க் மாடலில் இருக்கும், பட் ஆரி ஒர்க் கிடையாது. பட் ஆனால் மெஷின் எம்ப்ராய்டரியில் ஆரி ஒர்க் டிசைனை வந்து உங்களுக்கு போட்டு தருவாங்க. அது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. இப்போ உங்களுக்கு ஆரி ஒர்க் போட டைம் இல்லை, அது ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா அந்த மெஷின் எம்ப்ராய்டரி எங்கே கிடைக்குதோ அங்கே போயிட்டு எனக்கு ஆரி ஒர்க் மாடலில் எம்ப்ராய்டரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து உங்களுக்கு சாரீ மேட்சிங் கலர்ஸ்லேயே உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டு கொடுப்பாங்க. சில சாரீஸ் இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக வந்துடும். நீங்களும் இதே மாதிரி ரெடிமேடாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? மேலும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஐடியா தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னாக்கா ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.